Good morning, all. We'll start the session. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இன்னைக்கு லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும், செக் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Keep focusing on your third eye. Take a deep inhale. Relax, exhale. I'll start with the prayer. Join your hands for prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax, rub your palm. Rub your palm, gently place it on your eyes. Again, I'm repeating, left nostril run ஆகணும் இன்னைக்கு. செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆகல அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட்னா ரைட்ல நீங்க வந்து நீங்க சைட் வேஸ்ல படுத்திருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க அர்த்த பத்மாசனால நீங்க லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைட்ல போட்டாலும் ஓகே. ஓகே, now we'll start with the box breathing. சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு அப்படின்னா நீங்க மலாசனா இல்ல வேற ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் ஆசனாஸ், வஜ்ராசனா அதுல உட்காரலாம். நீங்க உங்களுக்கு எந்த பொசிஷன்ல உட்கார்ந்தா நல்ல இன்ஹேல் எக்ஸேல் பண்ண முடியுதோ அந்த பொசிஷன்ல உட்காருங்க. அண்ட் வால் சப்போர்ட் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, we'll start with the box breathing. Take a deep breath in, breathe out and empty your lungs. One more time, take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold. In, hold, out, hold. In, hold, out,
hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. ரிலாக்ஸ். இப்ப நம்ம சந்திர பீஜ மந்திரம் போயிடலாம். ஸோ லைக் சாட்டர்டே வந்து உங்களுக்கு அமாவாசை இருந்துச்சா, ஸோ இன்னைக்கும் வந்து அந்த பவர் உங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு 3 டேஸ்க்கு உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். அண்ட் நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணுங்க இந்த அமாவாசை பௌர்ணமி உங்களோட எமோஷனலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நோட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு 4 டேஸ் 5 டேஸ்ல சில எமோஷனல் சேஞ்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, சம்டைம்ஸ் எதுக்குன்னே தெரியாம ஏதாச்சும் வீட்டுல சண்டை ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை எதுன்னு நீங்க நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ
பண்ணல, இன்னமும் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறமாவது நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஒன்ஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு அடுத்து என்ன உங்க சொல்யூஷன் நான் சொல்ல முடியும். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த சந்திர பீஜ மந்திரம். ஸோ 21 கவுண்ட்ஸ் சேர்ந்து சொல்லுங்க. Again, I'm repeating Om Shram Shreem Shraum Sat Chandramase Namaha. இல்லைன்னா சந்திராய நமக. Okay, we'll start. Relax. We'll start with the 9 joint warm up. Warm up start பண்ணிடுங்க.
கீழே அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ். இந்த லெக் ரொட்டேஷன், ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணும்போது நல்லா 2 feet உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து வைங்க. ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த இன் அண்ட் அவுட் பண்ணும்போது உங்க முட்டி ரொம்ப இப்படி தூக்கக்கூடாது. ரொம்பலாம் கேப்ல தூக்கக்கூடாது. ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. த்ரீ மினிட்ஸ் பட்டர்ஃப்ளை ஆசனா முடிச்சிட்டீங்க அப்படின்னா 9 ஜாயிண்ட் வந்துட்டு முடிச்சிட்டீங்கன்னா 3 minutes பட்டர்ஃப்ளை ஆசனா போயிடலாம். ஸ்டார்ட். நல்லா ஃபர்ஸ்ட் கரெக்டா ஹோல்ட் பண்ணிட்டு நிமிர்ந்து உட்காந்துட்டு தென் ஸ்டார்ட் பண்ணுங்க.
இந்த சோல் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா ஆஹ், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமா சாய்பாபா கோயில் போயிருந்தேன்னா சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட பேரண்ட்ஸும் வந்து நான் அங்க வேண்டிக்கிட்டது. ஸோ அவங்களும் வந்து ஷீரடி போயிட்டு நேத்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அங்க நிறைய அவங்களுக்கு பிளிஸ்ஃபுல்லான ஃபீல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் நல்லா சாமி பார்த்தெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது எனக்கு சோல் ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது கிடைச்சிருக்கு. நான் நினைச்சது அவங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அனுப்பணும்னு நினைச்சேன். அவங்க கண்டிப்பா நல்லபடியா போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. ஸோ பிலீவ் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் பிலீவ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஒயிட் அந்த டிவைன் லைட் தெரியல அப்படின்னாலும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது தெரியுதோ இல்லையோ, நீங்க உங்க சோலை நீங்க நினைச்சு நீங்க பிளெஸிங்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். 20 செகண்ட்ஸ் நிமிர்ந்து உட்காந்து பண்ணுங்க. முடியாதீங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணும்போது இது பண்ணணும். நீங்க ஹோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ரிலாக்ஸ். சிசர் கட் போயிடலாம். சிசர் கட் வந்து 50-50 50. ரைட் சைட் 50, லெஃப்ட் சைட் 50. ஸோ நீங்க வேணா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிக்கோங்க. 25-25 ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு செட்டா பண்றதா இருந்தாலும் ஓகே. இல்ல 30-20 ரெண்டு செட்டா பண்றதா இருந்தாலும் ஓகே. வில் ஸ்டார்ட். அதனால கொஞ்சம் ஸ்டிஃபா வைங்க. லூஸா போட்டு பண்ணாம ஸ்டிஃபா ரெண்டு காலுமே கொஞ்சம் ஸ்டிஃபா வைங்க. கொஞ்சம் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப டைட் பண்ணிக்காதீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து கேட் அண்ட் கவ். 5 minutes டைமர் வைக்கிறேன். கேட் அண்ட் கவ் நீங்க எவ்வளவு நேரம் மேல ஹோல்ட் பண்ணணும், கீழே ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ 5 minutes ப்ராப்பரான ஒரு டேபிள் போஸ், ரொம்பவும் தூரமா இல்லாம கரெக்டா உங்களோட இங்க பட்ல இருந்து கரெக்டா உங்களோட நீ வந்து தரையில இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க கையும் உங்க ஷோல்டர்ல இருந்து லென்த் கரெக்டா ஸ்ட்ரெயிட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரண்ட்ல இல்லாம ரொம்ப கிட்டவும் இல்லாம கரெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல. ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 5 minutes ஸ்டார்ட். மேல வரும்போது இன்ஹேல். இந்த ஆர்ச்லாம் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். இந்த பெல்ட் கொடுக்கறதெல்லாம் முதல்ல நீங்க தான் பண்ணணும். கீழே போகும்போது எக்ஸேல். நல்லா ஹம்ப் பாடி, நல்லா நீங்க உங்க பாடியை வளைச்சு பண்ணுங்க. Inhale up, exhale down. அதான் ரொம்ப நேரம் இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்றது கை வலிக்குது அப்படின்னா சைல்டு போஸ் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகைன் கம் பேக். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பெண்டும் ஹம்பும் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு முதுகுக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னாதான் அந்த என்ன ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு தெரியும். உடனே உடனே மாத்திட்டீங்கன்னு அப்படின்னா தெரியாது. அதனாலதான் உங்களை ஹோல்ட் பண்ணுங்க. டைமர் மட்டும் வச்சிருக்கேன், கவுண்டிங்ஸ் கொடுக்காம டைமரா வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் வேணா பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணலாம். சில பேர் 5 செட் பண்ணிருப்பீங்க, சில பேர் 3 செட் தான் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணிருப்பீங்க. ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சைல்ட் போஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வலிய பொறுத்துட்டு டாலரேட் பண்ணிட்டு நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரிலாக்ஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணிட்டு அண்ட் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் முதுகுல இருக்கணும். உங்களுக்கு கை வலியிலேயே வலிக்குதே வலிக்குதேன்ட்டு அந்த மைண்ட் செட்ல பண்ணக்கூடாது.
20 seconds. இந்த 20 செகண்ட்ஸ்க்கு நான் சைல்ட் போஸ் போயிடுறேன். ரிலாக்ஸ் பண்றேன். உங்களுக்கும் ரிலாக்ஸ் பண்ணா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். சைல்ட் போஸ் போங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா உங்க கைய நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. நல்லா ஸ்ட்ரெச். நீங்க உங்களோட ஃபிங்கர்ஸ நல்லா ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போங்க. நீங்க ஏதோ தேடிட்டு போற மாதிரி போகணும். பட் உங்க பாடி ஃப்ரண்ட்ல போக கூடாது. உங்க ஃபிங்கர்ஸ் தான் ஃப்ரண்ட்ல போகணும். ரிலாக்ஸ் அண்ட் கம் பேக். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லோ லஞ்சஸ் அண்ட் ஹாஃப் ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி நான் சொல்லிடுவேன். ஸோ நார்மலா வந்து இது பாருங்க, லோ லஞ்சஸ். இதுல ஹாஃப் ஸ்பிளிட்னா நீங்க ஜஸ்ட் டச் பண்ணிட்டு ஃப்ரண்ட். நீங்க கை வேணா நீங்க கீழே கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். See, this is half split. Half split பண்றோம் and then low lunges. இது ரெண்டும் சீக்வென்ஸா நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த சைடு ஒரு ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இது ஒரு 5 கவுண்ட்ஸ். இந்த சைடு ஒரு ரைட் சைடு ஒரு 5, லெஃப்ட் சைடு ஒரு 5 கவுண்ட்ஸ். ஓகே, வில் ஸ்டார்ட். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணா நீங்க உங்களோட கம்ஃபர்டபிள் ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல போறோம். லோ லஞ்சஸ், அதாவது நம்மளோட இந்த ஹனுமான் போஸ், இல்ல இந்த லிசார்ட்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து அப்படியே பேக் வரீங்க. ஹாஃப் ஸ்பிளிட். நல்லா கால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சுன்னா ஓகே. டச் பண்ணாலும் ஓகே. டச் பண்ண முடிஞ்சதுன்னா 5 செட்ஸ் பண்ணுங்க. இல்ல இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். Again I'm telling, எங்கேயாவது ஹோல்ட் பண்ணணும், கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹாஃப் ஸ்பிளிட்ல ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா சப்போஸ் சில பேருக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த இடம் நல்ல ரிலாக்ஸா இருக்கும், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ். ஸோ 5 செட்ஸ் ஒரு சைடு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளவு டஃபா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வால்ஸை போட்டோ இல்லை பக்கத்துல சேர் வச்சுட்டு பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்காம பாடி ஷேக் ஆகும். நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு வரலன்னு நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா வரும். பேலன்ஸ் பண்ணுங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க.
ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆசனா. லேடிஸ் வந்து லேடிஸ்க்கு அந்த பாதம், இந்த நீங்க போடுற நரம்புகள், அந்த ரத்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேல ஒரு 40+, 50+ல வந்து நர்வ் சிஸ்டம்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க இப்பவே பண்ணி இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு, நீங்க என்ன சொல்றது, ஹெல்த்தியா இருப்பீங்க. இப்ப நம்ம பசங்க பார்க்கும்போது ஓகே நம்ம மாம் வந்து ஒரு மாதிரி எங்க ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம நம்ம ஜெனரேஷன் முன்னாடி இருந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் மாதிரி ரொம்ப வீக்கா அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு 40+, ஒரு 50+லயே வந்து ஓல்டா இருக்க மாதிரி தெரியுறாங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஹெல்த்தியா யங்கா இருக்க மாதிரி நம்ம பாடியை நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுவும் அந்த காலத்துல நல்லா ஃபுட் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா கிடையாது. என்ன இருக்கும், நம்மளுக்கு என்ன சமைக்க வருதோ அதெல்லாம் பண்றோம். ஹெல்த்தியாலாம் பெருசா பண்றதுக்கு டைமும் இல்லை. ஸோ 5 6 முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளோருக்கு போயிடுங்க. ஃப்ளோர் ஆசனா 90 டிகிரி ரைஸ் பண்ண போறோம். அண்ட் அப்படியே நம்ம ஹலாசனா போறோம். உங்களால எவ்வளவு முடியுதோ ஹலாசனா ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல ஹலாசனா முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஒரு ஹாஃப் இதுக்கு மட்டும் வேணா ட்ரை பண்ணுங்க. ஃப்ளோர்ல படுக்கிறீங்க, 90 டிகிரி ரைஸ் பண்றீங்க. பொறுமையா நீங்க உங்க பட் ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையா வாங்க. இதான் ஹலாசனா. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் பண்ணுங்க, போதும். ஒரு 5 to 8 கவுண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃபுல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் அங்கெல்லாம் காலை வந்து இத ஆக்சுவலா கால் வந்து இந்த இடத்துல நம்ம தலைக்கு மேல இருக்கிற அந்த ஆம், தரையில டச் பண்ணணும். அப்படிலாம் இப்போதைக்கு அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்க அட்லீஸ்ட் நீங்க இந்த பெல்ட் கொடுத்தாலே போதும். உங்களோட பட்டு ஃபர்ஸ்ட் பட்ல ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணுவீங்க உங்க பாடியை. அதுக்கு அடுத்து லைட்டா முதுகுல ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணணும். உங்களோட எல்போவை நல்லா சப்போர்ட் கொடுங்க ஃப்ளோர்ல. இந்த பெண்ட் பண்ற பொசிஷன் போறீங்க, ஆனா அந்த முதுகுல உங்க கழுத்துல வலிக்குது அப்படின்னா திருப்பியும் பேக் டு த பொசிஷன் வராதீங்க. இதே பொசிஷன்லயே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதே பொசிஷன்லயே வச்சு அட்ஜஸ்ட். உங்களுக்கு அந்த நெக்ல அந்த பெயின், அந்த முதுகுல பெயின் வராத அளவுக்கு இதே பொசிஷன்ல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. திருப்பியும் பேக் வராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பின்னாடி முதுகுல புஷ் பண்ணிட்டே இருங்க. 90 டிகிரி ரைஸ் பண்ணுங்க, திருப்பியும் புஷ் பண்ணுங்க.
நீங்க ஒரு 5 to 8 கவுண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு போனாலும் ஓகே. இல்ல நீங்க கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த 5 to 8 கவுண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆயிடும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்றதா இருந்தாலும் ஓகே பண்ணுங்க. கிளாஸ்ல ஒரு கேர்ள் வந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு பேபி இல்லை அண்ட் ஆல்சோ பீரியட்ஸ்ல ரொம்ப இஷ்யூஸ். ஸோ இந்த ஹலாஸ்ல அவங்க பண்ணாங்க அண்ட் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே 2 to 3 மந்த் வராத பீரியட்ஸ் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் டேவே வந்து நெக்ஸ்ட் அது கட்டினார் ஒரு 2 days அவங்க பீரியட்ஸ் வந்துருச்சு. இந்த ஹலாஸ் நான் பண்ணதுனால மட்டும்தான். அது அவங்கதான் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஹலாஸ் நான் பண்ணேன் எனக்கு அதனாலதான் வந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 3 மந்த்தா வராம அவங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஃப்ளோ கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு அவங்க கண்ணால பாத்துருக்காங்க. 3 மந்த் இல்லாம கண்ணால பாத்துருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்தாங்க. ஆஃப்லைனும் வந்து வருவாங்க, ஆன்லைனும் வருவாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சைட்ல டர்ன் பண்ணி பொறுமையா எழுச்சுக்கோங்க. இந்த ப்ரீ மெனோபாஸ் அதெல்லாம் வந்து சில பேருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். நம்மளோட குரூப்லயே ஆஃப்லைன் ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஹலாஸ்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். மூட் ஸ்விங்குக்கு மெடிடேஷன் பண்றோம் அண்ட் பாடி இதுக்கு வந்து இந்த ஹலாஸ்னாஸ் இன்னும் சில ஆசனாஸ்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட். ஸோ இன்னைக்கு வந்து குபேர முத்ரா வச்சுக்கோங்க. 2 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 3 ஃபிங்கர் அக்கு மாதிரி வைக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, இந்த இஷ்யூக்கு பர்டிகுலரா இந்த இஷ்யூக்கு எனக்கு முத்ரா வேணும் அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த முத்ராஸ் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு முத்ராவா இருக்கட்டும் மெடிடேஷனா இருக்கட்டும் நான் உங்களுக்கு மாத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் நிறைய இருக்கு, நிறைய முத்ரா இருக்கு, நிறைய மெடிடேஷன் டைப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த 1 ஹவர்ல இப்படி கவர் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நீங்க கேட்டீங்கன்னா நான் கவர் பண்றேன், அதெல்லாம் உங்களுக்கு பண்றேன். இது நம்ம இப்ப வரைக்கும் பண்றது எல்லாமே ஜென்ரல். ஓகே, ஓம் சாண்டி போயிடலாம். எனக்கு ஒரு சஜஷன் வேணும். இந்த ஓம் சாண்டிங் வந்து ஜெமினாயில இருந்து கிரியேட் பண்ணது. பிகாஸ் நான் என்னோட வீடியோஸை யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா காப்பிரைட் வருது வேற எங்கேயாவது ஓம் சாண்டிங் எடுத்தா. ஸோ இந்த ஓம் சாண்டிங் வந்து என்னோட கிட்ஸ் சொன்னாங்க இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வைப் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆமா வைப் வரல அப்படின்னா. பிகாஸ் நான் என்னோட வாய்ஸே நான் ஓம் சாண்டிங்ல கிரியேட் பண்ணி நான் போடுறேன். இது நல்லா இல்ல வைபா இல்ல அப்படின்னா சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிடலாம்.
ரிலாக்ஸ். ஸோ சோல் ப்ரேயர் போயிடுங்க. சோல் ப்ரேயர், செல்ஃப் ஃபீலிங் அண்ட் சவாசனா. ஸோ உங்க சோல் ப்ரேயர் நீங்களே இனிஷியேட் பண்ணி உங்க பிளெஸிங்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. ஓம் சாண்டிங் ப்ளே ஆயிட்டு இருக்கோம். சோல் ப்ரேயர், செல்ஃப் ஃபீலிங் அண்ட் சவாசனா. ஒன்ஸ் நீங்க சவாசனா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் லீவ் த செஷன். ஹாவ் அ நைஸ் டே.